ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. இப்போது வரக்கூடிய சித்திரை வருடப்பிறப்பு, புது வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு, விசுவாவசு வருடப்பிறப்பு, 38வது வருடம் முடிந்து 39வது வருடம் இந்த வருடம். அந்த வரிசையில் விபவ பிரபவ வருதில்ல, அந்த வரிசையில் 39வது வருடம் இது. இது என்ன சொல்லுது சாஸ்திரம்னு கேட்டிங்கனாக்க, விசுவாவசு வருடம் தனில் வேளாண்மை ஏறும், பசு ஆடு மாடு பலிக்கும் சிசு நாசம், மற்றையோரோ வாழ்வார்கள் மாதவன் கண் மீறுமே உற்றவனேக்கல் மழையுண்டு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாவசு வருஷத்தில் நல்ல மழை, நல்ல சுபிட்சம் உண்டு, பசு ஆடு மாடு நல்லா வளரும், விருத்தி அடையும், விவசாயம்லாம் நல்லா இருக்கும், விவசாயம் செழிக்கும், விவசாயிகள் நல்லா வாழ்வாங்க, விவசாயம் பழிக்கும் அப்படிங்கிறாங்க ஞானிகள். அதனால் விவசாயம் நல்லா பழிக்கும், அதில் குறையில்லை. மக்களுக்கு சுபிட்சம் உண்டு, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், மெடிசன்ஸ் நல்லாயிருக்கும், சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இந்த அக்குப்பஞ்சர் எல்லாம் கை ஓங்கும். ஆங்கில மருந்துகளை விட இந்த மருந்துகள் கை ஓங்கி நல்லாயிருக்கும். கல்வித்துறை அற்புதமாக இருக்கும் இந்த வருஷம், கல்வித்துறை ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்களுக்கு புது புது பலன்கள் கிடைக்கும், பெண்கள் மதிக்கப்படுவர், போற்றப்படுவர். மழை அற்புதமாக பெய்யும், காட்டில் நிறைய மழை பெய்யும், காட்டில் தான் மழை பெய்யணும், பெய்யும், கடலில் பெய்யறதோட காட்டில் நல்லா மழை பெய்யும், கானகம்லாம் நல்லா செழிக்கும், மலையில் இந்த கானகங்கள்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும். இந்த புத்தாண்டு பிறப்பின் போது ஏற்ற இறக்கமுள்ள வருடமாக இருந்தாலும் சுபிட்சங்கள் அதிகமாக காணப்படுவதால் சுபிட்சங்களே அதிகமாக இருக்கும். ஒரு 60-70% மக்கள் நன்றாக அருமையாக இனிமையாக வாழ்வார்கள், ஓரளவு சுபிட்சமாகத்தான் வாழ்வார்கள். மேசராசிக்கு எப்படி இருக்கும்? அஸ்வினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய மேசராசிக்கு பலன்கள் சிறப்பாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருடத்திலேயே 3 கிரகம் பயிற்சி ஆயிடுது. முறையே சனி, ராகு, கேது, குரு 3 பேரும் பயிற்சி ஆயிடுறாங்க. இந்த 3 பயிற்சினாலேயே ஓரளவுக்கு இந்த ராசிக்கெலாம் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பரண் நட்சத்திரக்காரங்களும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அஸ்வினிக்கு மாத்திரம் கொஞ்சம் மத்தியமாக இருக்கும். ஏன்னா நட்சத்திர அதிபதி கேது 5ஆம் இடத்துக்கு வர்றார், ராகு 11ஆம் இடத்துக்கு போகிறார், குரு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடம் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால சிறப்பாக தான் இருக்குது, இதில் பயப்படுறதுலாம் ஒன்றும் இல்லை. இந்த வருட பலன்கள் அப்படின்னு சொல்ல போனாக்கா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நிலையை பெறுது. ஏன்னா இந்த வருடத்துடைய ராஜாவாக வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். அவர் தான் இந்த வருடத்தை மேக்சிமம் ஆட்சி பண்ணுறார். ஏன்னா அவர் மிதுனத்திலே இருக்கார், 3ஆம் இடமான தைரியஸ்தானமான மிருகத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே இருக்கிறாரு. அதே நேரத்தில் குரு அதே இடத்துக்கு வர்றார், புனர்பூச நட்சத்திரத்தில் மிருகசீரிஷ புனர்பூசத்துக்கு வர்றார். இந்த அமைப்பும் சிறப்பாக தான் இருக்குது. விரைச்சனி அப்படின்னா ஒரு 30-35 வயதுக்குள்ளவர்களுக்கு மாத்திரம் சில பாதிப்புகள் இருக்கும். 40 கடந்தவங்களுக்கு மத்தியமான சனியாக, அதாவது பொங்கு சனியாக தான் இருக்கும். 60 வயது கடந்தவங்களுக்கு விரைச்சனியாக இருந்தாலும் நல்ல சனி தான், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் பண்ணும். மற்றபடி மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, பெண்கள் சிறப்பாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, புதுதாக தொழிலமையும், விஸ்டிகார்டு போடுவாங்க, புதுசாக கூட்டு சேர்ந்து தொழில் செய்வாங்க. இந்த அமைப்பெல்லாம் மேசராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
பெண்கள் வந்து நகை வாங்கறதுல கொஞ்சம் நாட்டம் அதிகமாக வச்சுருப்பாங்க இந்த வருஷம். அதுவும் பலிக்கும் அவங்களுக்கு. ஆண்களுக்கு வந்து வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். புதுசாக வீடு வாங்குவாங்க, புதுசாக மனைவி வாங்குவாங்க, புதுசாக கார் வாங்குவாங்க, புதுசாக தொழில் ஆரம்பிப்பாங்க, புதிதான நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு. அவங்களால சில பேருக்கு வந்து அதாவது ஒரு 60% நல்லா இருக்கும். அந்த புது நண்பர்களால் இருக்கும். ஆனாலும் என்னென்னா டாக்குமெண்ட்டில் எச்சரிக்கையாக இருக்கணும். கையெழுத்து போடும்போது படித்து பார்த்து கையெழுத்து போடணும். யாருக்கும் ஜாமீன் சொல்லாமல் இருக்கணும். இந்த விஷயம் மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னாக்க மேசராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஒரு 75% உங்களுக்கு மார்க் கொடுக்கலாம். அதாவது இவங்களுக்கு வந்து எப்போதுமே சின்ன பயம் ஒன்று இருக்கும். இந்த வருஷத்தில் சின்ன பயம், தேவையில்லாத பயம்தான், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன பயம் இருக்கும். அப்பா அம்மாவை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க, மற்றபடி ஒன்றும் பாதிப்பு இல்லை. 70% நல்லா இருக்குது. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும் திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டு வர ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. தெய்வீகமான வாழ்க்கை கிடைக்கும். ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரங்களை கொண்டவங்க கொஞ்சம் இயல்பாகவே கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. இந்த வருஷம் தேவையில்லை, சிறப்பாக இருக்கு. குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. ராகு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ல் கேது வர்றார். 4ஆம் இடத்துல கேது வர்றது மொத்தம் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி குரு சூப்பர், ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுக்கு. என்னென்ன இது வரைக்கும் நினச்சிருந்தாலும் அந்த கனவெல்லாம் பலிக்கும். எண்ண ஓட்டங்களே வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் இல்லாத எண்ண ஓட்டங்கள் நமக்கு எதாவது நடக்குதே அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படுவாங்க. அதே நேரத்தில் வந்து வாக்கு கொஞ்சம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் ஆச்சு, நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிற இதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம், ஜாமீன் போட வேண்டாம். மற்றபடி சிறப்பாக இருக்குது. பெண்கள் வந்து இந்த வருஷம் ரிஷபராசிக்கார பெண்கள் நிறைய சாதிப்பாங்க எல்லா துறையிலையும். உதாரணம் மருத்துவத்துறை, ஹோட்டல் தொழில், பூ வியாபாரம், அதாவது இந்த பொக்கேயெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்களே, அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு. உத்தியோகத்தில் போகிற பெண்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசி பெண்களுக்கு உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு உயர் பதவி நிறைய வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை அதிகமாக கொடுக்கும். சிறப்பான பலனை கொடுக்குது. சிறப்பான வண்டி வாகனத்தை கொடுக்குது பெண்களுக்கு. இதனால் வரைக்கும் வண்டி வாகனம் இல்லாத பெண்கள்லாம் புதுசாக வண்டி வாகனம் வாங்கிக்குவாங்க. நல்லா சிறப்பாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்களுக்கு அப்படி தான், கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், அவ்வளோதான். டென்ஷன் ஆனால் சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும். மற்றபடி தொழில் சிறப்பு, வருமான சிறப்பு, வெளிநாட்டு வருமான சிறப்பு. வெளிநாடு போகிறதுக்கு காத்திருந்தவர் பூரா வெளிநாடு போவாங்க. கல்யாணம் இல்லாத கல்யாணம் ஆயிரும். குழந்தை இல்லாத குழந்தை பிறக்கும். பேரன் பேத்தி இல்லாத வயதானவர்களுக்கு பேரன் பேத்திகள் கையில் கொஞ்சுவாங்க. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது. சிறப்பாக இருக்குது. இவங்களுக்கு வந்து 80-85% நல்லா இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு நல்ல வருமானம் பார்ப்பாங்க. புது தொழில் அமையும். புதுசாக வந்து வீடு கட்டுறது, புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறது, பெரிய காராக வாங்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தெய்வ வழிபாடுன்னு பார்த்திங்கனாக்கா பெருமாள் வழிபாடு, நின்று கொண்டு இருக்கும் பெருமாள் வழிபாடு, அப்புறம் அனுமந்த் வழிபாடு, அப்புறம் வந்து அம்பாள் வழிபாடு, துர்கை, பட்டீஸ்வரம் துர்கையை போய் பார்த்துட்டு குங்குமம் ஒரு 100 கிராம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து தினசரி நெத்தியில் வந்து வச்சுட்டு வந்தாங்கன்னா திருஷ்டி, தோஷம், எதிர்ப்பு இதெல்லாம் மறைஞ்சு ரொம்ப சுபிட்சமாக வாழ்வாங்க. வாழ்த்துக்கு. மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே குரு, சனி, ராகு, கேது இவங்களை வச்சு தான் வருட பலனே வரும்.
இந்த வருடம் இந்த கிரகம் மாறலை அப்படின்னு சில பஞ்சாங்கம் சொல்லும். உதாரணம் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்து சனி பயிற்சி கிடையாது, நமக்கு உண்டு. அந்த மாதிரி ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி குரு பயிற்சி இருந்ததோ அதே மாதிரி மிருகத்துக்கும் குரு பயிற்சி சூப்பராக இருக்கும். ஆனால் 10 லக்னத்துக்கு வரார், 7ஆம் இடத்துக்கு வரார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். இது வந்து இந்த பார்வைக்கு வந்து தனி விசேஷ குணங்கள் உண்டு. குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு காரணம் அதுதான். நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 75% குரு பார்வையால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஜாஸ்தி. சனி பகவானும் ராகு கேது பகவானும் ரொம்ப சிறப்பான பலனாக செய்கிறாங்க. உதாரணம் வந்து ஆண்களுக்கு வருமானம் இல்லாமல் இருந்தாங்க இது வரைக்கும் அப்படிங்கிற அந்த குறையெல்லாம் இருக்காது. நல்ல வருமானத்தை கொடுக்க போகிறார் குரு. ஜென்மவாக வந்தாலுமே நல்ல வருமானத்தை கொடுப்பார். என்ன அப்படின்னா உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதிர்பார்த்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க இயல்பாகவே கொஞ்சம் புத்திசாலிங்கன்னா கூட இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ராகு கேதுக்கள் வரக்கூடிய ஸ்தானம் வந்து 3ஆம் இடத்துக்கு கேது வர்றார். இந்த 3ஆம் இடம் வந்து சூரியனுடைய வீடு. 3க்கு வர்ற கேது வந்து தேவையில்லாத குழப்ப கெடுப்பார். அதனால் தொழிலில், உத்தியோகத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தை எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். தான் குடும்பத்துக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இருக்கிறவங்களும் உண்டு, தான் குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆக இந்த 2 பேருமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக இதுதான் பொதுவான ஒரு விஷயம். மற்றபடி சிறப்பாக இருக்குது. தொழில் நல்லா இருக்குது. ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. டீ கடை வச்சுருந்தாலும் ரொம்ப நல்ல வருமானம் வரும். இந்த ரோடோர கடைகள் வச்சுருக்கவங்கலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்புறம் அந்த அக்வான் சென்டர் வச்சுருப்பாங்க. இந்த மீன் வியாபாரம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த வளர்ப்பு மீன்கள், வளர்ப்பு பெட்ஸ், அனிமல்ஸ் சொல்கிறாங்கல்ல, நாய், பூனை, இதெல்லாம் வச்சுருக்கவங்க ரொம்ப அற்புதமான வருமானம் கிடைக்கும் இந்த வருஷம். அது கிரக பயிற்சிங்கிறத விட இந்த வருட பயிற்சியினால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆடு மாடு வளர்க்குறவங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து விவசாயிகள் ரொம்ப அற்புதமான ஏற்றம் பெறுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக நல்லா இருக்குது. 70% சிறப்பான வருமானத்தை கொண்டு நல்லா வாழ்ந்துட்டுருப்பாங்க. பெண்கள் வந்து தொழில் முனைவோர், புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆண்களோட பெண்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. பெண்கள் வண்டி வாகனத்தை போகும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போகணும். சின்ன குழந்தைங்களாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகலான்னு அக்கம் பக்கத்தில் இருக்கோன்ட்டேன். மற்றபடி சிறப்பான அமைப்பு தான். தொழில் நல்லா இருக்கிற மாதிரியே, வருமானம் நல்லா இருக்கிற மாதிரியே கொஞ்சம் சில பிரச்சனைகளும் வரும் உங்களுக்கு. தொழில் விஷயத்தில் பார்த்து கையெழுத்து போடணும், பார்த்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். மற்றபடி அற்புதமான ஆண்டு இந்த விஸ்வாவசு வருடம். வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் தெய்வ வழிபாடு, மாரியம்மன், காளியம்மன், மாகாளி, காட்டேரி, இருசின்னு சொல்லக்கூடிய தெய்வங்களை வணங்கினாங்கன்னா ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கும் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை குங்குமம் வாங்கி அர்ச்சனை பண்ணுறதும், நல்லெண்ணெய் தெய்வம் போகிறதும் ரொம்ப சிறப்பு. கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கடகராசியை பொறுத்தவரை ஒரு 6 மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி பெயர்ச்சினால், ராகுகேது பெயர்ச்சினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 12ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் 6, 9க்குரிய கிரகங்கள் வந்து கொஞ்சம் சரி இருக்காது. கடகராசிக்கு 6ஆம் இடம் வந்து குரு, 9ஆம் இடத்துக்குரியவரும் அவர் தான். கடகராசியை பொறுத்தவரை இந்த 2க்கும் அவர் தான். 12க்கு வர்றார். 12க்கு வந்தால் சுப விரயங்கள் நிறைய ஏற்படுத்துவார். சுப விரயங்களை ஏற்படுத்திக்கணும். ஒரு வண்டி வாங்கிக்கலாம் புதுசாக, வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது செஞ்சுக்கலாம். ஒரு
நகை வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிக்கலாம். வீண் விரயங்கள் பண்ணாமல் பார்த்துக்கணும். மற்றபடி சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிலாம் சிறப்பாக தான் இருக்குது. 8ஆம் இடத்துக்கு ராகு வரார் அப்படின்னாக்க கும்பத்துக்கு வரார். அதனால் சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இதய நோய் உள்ளவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் வயசானவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் சிறப்பாக தான் இருக்குது. தொழிலில் ஏன்னா 10க்குரிய செவ்வாய் லக்னத்துலேயும் 12க்கும் வந்துருக்கிறதுனால நல்லா தான் இருக்குது. தொழில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்கள் குழந்தைகள் வளர்க்குறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 5க்குரியவன் செவ்வாங்கிறதுனால அவர் 12 ஜென்மம்னு இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் டென்ஷன் ஆகி கத்தக்கூடாது குழந்தைங்கிட்ட. குழந்தைங்கள போக்க கவனிச்சிக்கலாம ஒழிய குழந்தைகளை ரொம்ப மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் பசங்களாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும். மற்றபடி ஆண்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. கடகராசிக்கார ஆண்களுக்கு சிறப்பாக இருக்குது. வெளிநாடு போவாங்க. புதுசாக தொழில் செய்கிறவங்க தொழில் ஆரம்பிப்பாங்க. கடன் வாங்கியா தொழில் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. வருமானம் நல்லா வருது. ஏன்னா கேது 2ஆம் இடத்துக்கு வராரு, 8ஆம் இடத்துக்கு ராகு போகிறார். கடன் வாங்கியா ஏதாவது செய்வாங்க. புதுசாக பேங்க் லோன் வாங்கி ஏதாவது செய்வாங்க. புதுசாக பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டுவாங்க. புதுசாக பேங்க் லோன் வாங்கி விவசாயம் பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. விவசாயம் நல்லா இருக்குது. உத்தியோகம் நல்லா இருக்குது. தொழில் நல்லா இருக்குது. ஹோட்டல் தொழில் இது மாதிரி தொழில்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு. அதெல்லாம் நல்லா வருமானம் கொடுக்கும். அதே மாதிரி இந்த சிட் ஃபண்ட்ஸ் நடத்துகிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். சிட்டு சில பேர் நடத்துவாங்க. பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த தீபாவளி பலகாரம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அது அந்த வருமானம்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். மொத்தமாக கொண்டு போய் ஒரு பக்கம் கொடுத்து அந்த அமௌண்ட்டு கொண்டு போகாமல் பார்த்துக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்குது. இவங்க ஒரு 65லேருந்து 70 வரைக்கும் நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கிது உங்களுக்கு. நல்லா தான் இருக்குது. ரொம்ப பெரிய சிக்கல்லாம் ஒன்றும் வராது. இதுக்கு முன்னாடி இருந்த சிக்கல் மாதிரிலாம் இருக்காது. இது நல்லாயிருக்கும். அதை விட இது சிறப்பாக தான் இருக்குது. மற்றபடி தெய்வ வழிபாடுன்னு பார்த்திங்கனாக்கா மாரியம்மன் வழிபாடு, ஈஸ்வரன் வழிபாடு. ஈஸ்வரனுக்கு திங்கட்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வர்றது ரொம்ப சிறப்பு. மாரியம்மனுக்கு செவ்வாய் வெள்ளி தீபம் ஏற்றுறது, அபிஷேகம் பண்ணுறது. அதாவது உதாரணம் ஒரு பாலாவது ஒரு 1/2 லிட்டர் பாலாவது வாங்கி கொடுத்து அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப சிறப்பு. சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அற்புதமாக இருக்குது. சிம்மராசிக்கு வருட கிரகம் செவ்வாய்ங்கிறதுனால ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிறப்பாக இருக்குது. சீரம் சிறப்புமாக வாழக்கூடிய ராசியில் அவங்க ஒன்று. வெளியில் வெளியிட பழக்க வழக்கங்களில் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் போதும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத தர்க்கங்கள்லாம் வேண்டாம். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் நல்லா இருக்குது. உத்தியோகம் நல்லா இருக்குது. வீடு நல்லா இருக்குது. குடும்பம் நல்லா தான் இருக்குது. மனைவி கொஞ்சம் கோவப்படுவாங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் கொஞ்சம் கோவப்படுவாங்க. கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். இல்லை கோவமெலாம் இல்லை நல்லா இருக்காங்கன்னா உடம்பு படுத்தும். ஆஸ்பத்திரி செலவு வைக்கும். மருத்துவ செலவு கொஞ்சம் வைக்கத்தான் செய்யும். எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உதாரணம் இந்த சீட்டு விளையாடுறது, இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சம் அது மாத்திரம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களும் ரொம்ப சிறப்பாக வர்றாங்க இந்த வருஷம். அவங்களாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். வீடு வாங்கிக்கிறது, வீடு கட்டி விற்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஹோட்டல் தொழில் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி மாமிசம் விற்கிறவங்க, அதாவது மாமிசம் வெட்டி விற்கிறவங்க, ஞாயிற்றுக்கிழமையான கறிக்கடை போகிறவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை தோறும் கருப்பு நாய்க்கு உணவளிக்கிற சிறப்பு. சனிக்கிழமை தோறும் கருப்பு நாய்க்கு உணவளிக்கிற சிறப்பு. மலை மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபடுறது சிறப்பு. இது 2ம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக போயிடும். நல்லா போயிடும். எல்லா தொழிலும் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. ஒரே ஒரு தொழிலை தவிர கார் வாங்கி விற்கிறது மட்டும் எச்சரிக்கையாக இருக்கும். இந்த கார் வாங்கி விற்கிறவங்க
கார் டீலர்ஸு இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி தொத்து நோய் எதுவும் வராமல் பார்த்துக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டார்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. அவங்ககிட்ட எதுவும் தேவையில்லாமல் உங்கள் குடும்ப விஷயத்தை சொல்ல வேணாம். அந்நியர்கள் விஷயத்தில் நீங்களும் தலையிடக்கூடாது. உங்கள் விஷயத்தில் அந்நியர்களும் தலையிடக்கூடாது, பார்த்துக்குங்க. குடும்ப விஷயத்தை யாரும் வெளில சொல்லாதீங்க. அது ரகசியமாக காப்பாற்றிக்கிங்க. மற்றபடி பேங்க் பேலன்ஸ் உயருது, சிறப்பாக இருக்குது. வருமானத்தை அதிகம் பண்ணி கொடுக்குது. புதுசாக கல்யாணம், குழந்தை, குட்டி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேரம்பேத்தி எடுக்கிறவருக்கும் நல்லா சிறப்பாக இருக்குது. புது கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது 2ஆம் திருமணம், 2வது கல்யாணத்துக்கு எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 80% ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. 80 to 85 வரைக்கும் சொல்லலாம். நல்லா இருக்குது. தெய்வ வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன், பழனி பாலமுருகன் 2 சிறப்பு. குலதெய்வ வழிபாடு மறக்காமல் செய்யணும். அவ்வளோதான். மற்றபடி சிறப்பாக இருக்குது. கன்னிராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். அதாவது இவங்களுக்கு வந்து எப்போதுமே அதிபுத்திசாலிங்க இவங்க. வருஷ ஆரம்பத்திலே வந்து புதன், சுக்கிரன், சனி, ராகு, சூரியன் எல்லாம் சேர்க்க 7ஆம் இடத்துல. புதன் நீச்சம் பெற்றாலும் 7ஆம் இடமான இடத்துல திக்பலம் பெறுது. சுக்கிரன் வாக்காதிபதி 9க்குரிய சுக்கிரன் திக்பலம் பெறார் வக்கரமானாலும். சூரியன் விரையாதிபதி 7க்கு போகிறார். சனி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறார். இறங்கி வர்ற டைமில் அங்கே இருக்கிறார். இந்த அமைப்பு இது வந்து ரொம்ப சிறப்பு தான். எப்போதுமே புத்திசாலித்தனத்தை மட்டுமே வச்சு வாழக்கூடியவங்க யாருன்னா கன்னி. கையில் காசே தேவையில்லை அவங்களுக்கு. காலையில் சும்மா அப்படி வாக்கிங் போனாங்கன்னா வரும்போது ஒரு 1000 ரூபா வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பேசியே சம்பாதிப்பாங்க. நல்ல புரோக்கர்ஸு, நல்ல ஜோதிடர்கள், நல்ல விவேகிகள் அவங்க வந்து ஆக்சுவலாக. வக்கீல்கள்லாம் நிறைய பேர் கன்னிராசியில் பிறந்திருப்பாங்க. வாக்குத்தொழில் செய்கிறவங்க பூரா அவங்க தான். டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு அவங்களாம் அவங்க தான். 5 விசாவில் வெளில போனாலும் கையில் காசோடு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க. இந்த வருஷம் வந்து பாருங்கள் 7ல் சனி இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். 7ல் சனி இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால் வந்து வீட்டு விவகாரங்களை வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் கொஞ்சம் அடக்கமாக இருந்துக்கிட்டு, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது சிறப்பு. அந்த வகையில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். மற்றபடி குரு 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் சிறப்பாக இருக்கார். எப்போதுமே உபயராசிகளுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வர ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். குரு பெயர்ச்சி உபயராசிகள் தொந்தரவு பண்ணாது. அதாவது தனுசு, மீனம், மிதுனம், கன்னி இவங்களை வந்து குரு 10ஆம் இடத்துக்கு வந்தால் தொந்தரவு பண்ணாது. குரு 10ல் வந்தால் பதவிக்கு ஆளுங்கெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா அந்தந்த ராசிக்கு பகையாக இருப்பாரே ஒழிய 10ஆம் இடத்துக்கு வந்தால் அதெல்லாம் கெடுக்க மாட்டார். தொழில் கெடுக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். நல்லா தான் இருக்கும். ஆக 6ஆம் இடத்து ராகு வெகு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. நினச்சதெல்லாம் வெற்றி, எதிர்பாராத வெற்றி. நான் நினச்சிட்டு இருந்தேன் செய்யலான்னு, ஆனால் இந்தளவுக்கு செய்வேன்னு தெரில அப்படிம்பாங்க. உதாரணம் ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டலான்னு நினச்சிருப்பாங்க. வீடு பார்த்தா கிராண்டாக வாச்சுக்கும். கொஞ்சம் கடன் ஆனாலும் ஏன்னா 6ல் வர ராகு கடனை கொடுத்தாலும் நல்ல பிரம்மாண்டம். 6னா பிரம்மாண்டம். அது கேதுன்னா சுருக்கும், ராகுனா பெருக்கும். ராகு எப்போதுமே பெரிய ஏதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளங்கிற விஷயம் வந்து ராகுக்கு தான் பொருந்தும். ஆக ஒரு விஷயத்தை திட்டம் போட்டோ திட்டம் போடாமையோ பட்டுன்னு டைமு செஞ்சு முடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. பசங்க விஷயத்தில், குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 5க்குரிய வேலுக்கு வர்றார். அதுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா பார்த்துக்கணும். குழந்தைகளை நல்லா கவனிச்சுக்கணும். வேலைக்கு போகிற ஆண்களோ பெண்களோ வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள கொஞ்சம் கவனிச்சுக்கணும். தொழில் நல்லா இருக்குது, வருமானம் சிறப்பாக இருக்குது, வீடு வாசல் அமையுது, சொத்து சுகம் வாங்குகிறாங்க, எல்லாமே அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி நகை நட்டெல்லாம் வந்து இந்த வருஷம் நல்லா பழிக்கும். அவங்களுக்கு எல்லாம் வாங்கிக்குவாங்க. காரு வாங்கிக்குவாங்க கார் இல்லாதவங்க. வீடு சிம்பிளாக இருக்க வீடு நல்லா பெருசாக தட்டி கொட்டி பெருசாக கட்டிடுவாங்க. நல்லா சிறப்பாக இருக்குது. இவங்களுக்கு வந்து வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா
குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அவங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபடுறது சிறப்பு. குலதெய்வ வழிபாடு புதன் அல்லது சனியை பண்ணுறது சிறப்பு. அதே நேரத்தில் வந்து சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பு தரும் உங்களுக்கு. 10ஆம் இடத்து குரு வரனாலையும் ராகு கேது 6 பன்னில் இருக்கிறனாலையும் சமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 75% நல்லா மார்க் கொடுக்கலாம். நல்லா துளாராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, துளாராசிக்கு மிக மிக சிறப்பு. குரு பெயர்ச்சி ஆகிறது வந்து ரிஷபம், துலாம், தனுசு, இந்த 3 ராசிக்காக தான். துலாவுக்கு மட்டும் பார்வை சிறப்பு. ஜென்ம ராசியை பார்க்குறார், அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்குறார், அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். 1, 3, 5 இந்த அமைப்பில் வந்து இவங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்களோ கிடைக்கிது. கடவுள்கிட்ட கேட்கணும் உட்காந்து. வெள்ளிக்கிழமையானால் காலையில் ஒரு 5 to 6 எழுந்திரிச்சு தீபம் பற்ற வச்சு அப்படி உட்காந்து கேட்கணும். இது அதில் காட்ட வேண்டாம். கை இப்படி ஹஸ்தமுத்திரையை வச்சு கேட்டால் கேட்டது கிடைக்கும். ஆக துலாவில் வந்து சித்திரை, சுவாதி, விசாகம், இதில் சித்திரைக்கும் சரி சுவாதிக்கும் சரி மிக 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 நல்லாயிருக்கு. விசாகத்துக்கு மட்டும் கொஞ்சம் நான் சொல்கிறது ஒரு 60% கிடைக்கும். மற்ற சித்திரை சுவாதி 2 பேருக்குமே வந்து 80-85% சிறப்பான பலனை கொடுக்குறார். வீடு இல்லாத வீடு, கல்யாணம் இல்லாத கல்யாணம், குழந்தை இல்லாத குழந்தை எதிர்பார்க்காதான் எதிர்பார்ப்பாங்க. புதுசாக மனை வாங்குறவங்க வாங்கலாம், புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் எனக்கு தொழிலே இல்லாதவங்க இந்த வருஷம் சிறப்பாக தொழில் அமையுது. ஏன்னா அந்த விஸ்வாவசு வருடத்துடைய தன்மை எப்படி, மக்களை சுபிட்சமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் அந்த வருட புருஷன் பண்ணுவார். ஏன்னா அவருடைய நிலைமை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தண்ணி இல்லாத காட்டில் ஒரு குளத்து வழியில் உட்காந்துக்கிட்டு விராட் புருஷனை பார்த்து உட்காந்துருப்பார் இந்த வருட புருஷன். விராட் புருஷன் யாருன்னா நம்ம கட்டிடக்கலை நிபுணரான விராட் புருஷன், வாஸ்து புருஷன். ஆக வீடு ரொம்ப சிறப்பாக வாய்க்கும். முயற்சி பண்ணால் வீடு வாய்ச்சிக்கும், மனை வாய்ச்சிக்கும். வீடு சரியில்லை இது வரைக்கும் அமைக்கணும், நல்லா தட்டி கொட்டி சூப்பராக கட்டிடுவாங்க வீட்டை. ஒன்றுமே இல்லாதவங்க கூட ஒரு சூப்பராக ஒரு வீட்டை கட்டிடுவாங்க, லக்ஸூரியான வீடு கட்டிடுவாங்க. ஆக துளாராசி அப்படிங்கிறத விட லக்னம் வந்து கன்னியாவோ மிதுனமாவோ தனுசாவோ இல்லை மீனமாவோ இருந்துட்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆக எல்லாமே அமையுது உங்களுக்கு. எல்லா தொழிலும் நல்லா இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, கல் ஜல்லி மணல் வியாபாரம் நல்லா இருக்குது. போர் போடுறவங்க தொழில் செய்கிறவங்க ரொம்ப சிறப்பாக வர்றாங்க அந்த குருப்பெயர்ச்சியில். போர் போடுறவங்களாம் நல்லா இருக்குது. பூ வியாபாரம், ஹோட்டல் வியாபாரம், சின்ன சின்ன வியாபாரங்கள், மளிகை கடை, இந்த மாதிரி நல்லா இருக்குது. அதே மாதிரி மெடிசன்ஸு, ஃபார்மாசூட்டிக்ஸு, அப்புறம் மெடிக்கல் ஷாப், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த குரு பெயர்ச்சி. துளாராசிக்கார பெண்கள்லாம் வந்து மிக சிறப்பாக வர்றாங்க. அவங்களுக்கு வந்து 90% சொல்லலாம். துளாராசிக்கார பெண்களுக்கு 90% மார்க் கொடுக்கலாம். அவ்வளோ திறமையாக அந்த வருஷத்தை கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஒரு வருஷத்தை வச்சு ஒரு 5 வருஷத்தை எடை போட்டு வாழ்ந்துருவாங்க. இன்னும் 5 வருஷம் நம்ம அதை அப்படி தான் இருப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அது சரியாக கொண்டு போய்க்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. விவசாயம் நல்லா இருக்குது, ஆடு மாடு தொழில் நல்லா இருக்குது, அந்த வளர்க்குறவங்க நல்லா இருக்குது. அதாவது உதாரணம் பட்டிக்காட்டில் இருக்கவங்க படிக்காதவங்க இவங்களாம் வந்து ஆட்டு மாடு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன் வளர்ப்பு நல்லா இருக்குது.
கடன் வாங்காமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட திடீர்னு ஒரு கடன் வாங்குறதுலாம் தப்பு. மற்றபடி அற்புதமாக இருக்குது. ஆரோக்கியம் நல்லா இருக்குது உங்களுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க நரசிம்மர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நரசிம்மரையும் துர்க்கையும் வெள்ளி செவ்வாய் காலங்களில் போய் வணங்கிட்டு கொஞ்சம் பானகம் நைவேத்தியம் பண்ணல ரொம்ப சிறப்பு. 2 பேருக்குமே பானகம் நைவேத்தியம் பண்ணலாம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. விசுவாவசு வருடம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலேயே குரு, ராகு, கேது இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஒரு 3 மாதம் கொஞ்சம் சிரமங்களை கொடுப்பார். யார்? சனி, ராகு, குரு 3 பேரும் கொஞ்சம் சிரமங்களை கொடுப்பாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய, நான் சொல்கிறது ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. இவங்க கடன் வாங்கி தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சு நடந்துக்கணும். எப்படியும் கடன் வாங்காமல் ஓட்டிக்கிறத பார்க்கணும். குழந்தைங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைங்க உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசும்போது எச்சரிக்கையாக பேசணும். உணவு அஜீரண கோளாறுகள் நிறைய ஏற்படும். வயிற்று உபாதைகள் நிறைய கொடுக்கும். கழிவு பாதையெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் அவங்க. அதன் விளைவாக பார்த்திங்கனாக்கா தலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும். கழிவு பாதை சரியில்லைன்னா தலையில் கை வைக்கும், பார்த்துக்கணும். மற்றபடி வண்டி வாட்டில் பார்த்து போகணும். சில பேருக்கு ஒரு 60% விருச்சிக ராசிக்காரங்க புதுசாக தொழில் ஆரம்பிப்பாங்க. அந்த காலகட்டத்தில் புதுசாக தொழில் ஆரம்பிப்பாங்க, வருமானம் நிறையா பார்ப்பாங்க, உத்தியோக மேன்மை கிடைக்கும். யாருக்குன்னு கேட்டிங்கனாக்க அனுசத்துக்கும் விசாகத்துக்கும் கேட்டை கொஞ்சம் அதிகமாக. ஏன்னா பயிற்சியின் போது புதன் நீசமாக இருக்குவார். அதனால் கேட்டை மாத்திரம் கொஞ்சம் ஒரு 5-6 மாதம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஆக வருட பலனில் உங்களுக்கு ஒரு 40லேருந்து 60 வரைக்கும் சிறப்பாக இருக்குது. 60க்கு மேலே வாங்குறவங்க பார்த்திங்கனாக்கா அனுசமும் விசாகமும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிறப்பாக இருக்குது. வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை வருஷத்தில் ஒரு 3 தடவை போய் பார்த்து வந்துடணும். அதில் ஆடி மாதம் ரொம்ப சிறப்பு பார்த்துக்கணும். பித்திருக்கடன் சரியாக செய்யணும். செய்யாதவங்க இதுவரைக்கும் செய்யாதவங்க சரியாக செய்யணும். மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது, வாழ்த்துக்கள். விசுவாவசு வருடம் தனுசு ராசிக்கு. தனுசுக்கு எப்போதுமே தனுசு ராசிக்காரன் விவேகிகள், அறிவாளிகள், புத்திசாலிகள். மூலம், பூராடம், உத்திராடம். இதில் உத்திராடத்துக்கு மட்டும் கொஞ்சம் நல்லாலையே ஒழிய ஒரு 60%. பாக்கி மூலமும் சரி, பூராடம் சரி, ஒரு 75% நல்லா தான் இருக்குது. 80% சொல்லலாம், நான் இருந்தாலும் 75% சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது. குரு ஜென்மராசியை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது 3ல் ராகு இருக்கிறதுனால தைரியத்தை கொடுக்குறாரு. இதனால் வரைக்கும் இல்லாத தைரியம், இதனால் வரைக்கும் இல்லாத கஷ்டம், இதெல்லாம் எஸ்கேப் ஆகிடும். எல்லாம் போயிடும், பயம் போயிடும், கவலை போயிடும், பிரச்சனை இருக்காது, வருமானம் வரும், தொழில் மேன்மை இருக்கும். ஆனால் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கும், அஜீரண கோளாறுகள் கொடுக்கும், காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை கொடுக்கும். நான் 3ல் ராகு வராது. 3 இஎன்டி. கண் கோளாறு இருக்கவங்க கண்ணை பார்த்துக்கணும், டாக்டர்ஸை பார்த்துக்கணும். மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், வருமானம் சிறப்பு, ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. 10ஆம் இடத்தை இது வரைக்கும் குரு பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ என்ன ஆகுறாருன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு வகை லாபம் வந்துடும். 100 ரூபா கிடைக்குன்னு நினச்சிட்டு போனார்னா 150 ரூபா கிடச்சிடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. குடும்பம் சிறப்பாக இருக்குது. மனைவி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உடல் உபாதைகள் வரான். ஏன்னா 7 குரு வர்றாரு, மனைவியுடைய உடல் தொந்தரவு பண்ணுவார். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறனால கணவனுக்கு நல்லது செஞ்சு மனைவிக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்கள்லாம் அது அற்புதமாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
குழந்தையுடைய வாழ்க்கையெல்லாம் எதிர்பார்ப்பு நல்லா இருக்குது. கல்யாணம் இல்லாத கல்யாணம், குழந்தை இல்லாத குழந்தை, வீடு வாசல் இல்லாத வீடு வாசல். புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுறதோ இல்லை கட்டின வீடை வாங்குறதோ சிறப்பாக இருக்குது. கார் வாங்குறவங்க கார் வாங்குவாங்க, வண்டி டூ வீலர் வாங்குறவங்க வாங்குவாங்க. எந்த காரணத்தை கொண்டும் கடனை அதிகம் பண்ணிக்கூடாது. கனரக வாகனங்கள் வாங்குறவங்க கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும். என்ன தான் நீங்கள் பெரிய டீலர்கிட்ட வாங்கினாலும் கனரக வாகனங்கள் வாங்கும்போது மட்டும் எல்லாம் சரியாக இருக்கா, பேப்பர் சரியாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா சனி 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம் கனரக வாகன ஸ்தானம். 4ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கறது 10ஆம் இடத்தை பார்க்குறார், நேராக பார்வை. 3ஆம் பார்வை எங்கே பார்க்குறான்னு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது, விவசாயம் நல்லா இருக்குது, உத்தியோகம் நல்லா இருக்குது, எல்லா மேன்மையும் இருக்குது. உங்களுக்கு ஒரு 80% 75% மார்க் வாங்குகிறாங்க. வழிபாடு பார்த்திங்கனாக்கா தனுசு ராசிக்கு பெருமாள் வழிபாடு, அனுமார் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை செவ்வாய் சனி அப்படி பார்த்து பண்ணிக்க வேண்டியது தான். சாதாரணமாக இப்போ ஒரு கற்பூரம் வச்சு கும்பிட்டாலே போதும், ரொம்ப சிறப்பாக இருக்குது. நரசிம்மர் வழிபாடும் சிறப்பாக இருக்குது. விசுவாவசுவரம் மகர ராசிக்கு தான் அதி அற்புதமாக இருக்குது. சனி 3ஆம் இடத்துக்கு போகிறார், ராகு 2ஆம் இடத்துக்கு வரார், 8ஆம் இடத்துக்கு கேது வராரு. 8ஆம் இடம் சுருக்கமாகுது. அதாவது கடன் விவகாரங்கள் பிரச்சனைகள்லாம் சுருங்குது. தனஸ்தானத்துக்கு ராகு வர்றதுனால பணம் நிறைய கிடைக்கிது. கடன் வேணுங்கிறவங்களுக்கு கடன் கிடைச்சிடுது. தொழில் வருமானம் பெறுவங்களுக்கு பெருகுது. ஏன்னா ராகு எல்லாம் பெருக்கி கொடுக்குறாரு. குரு 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் சுப விரயத்தான் பண்ணுறார், சுபமான விரயங்களை கொடுக்குறார். புதுசாக வீடு, மனை, வாகனம், மனைவிக்கு தனியாக ஏதாவது செஞ்சு கொடுக்கறது, மனைவிக்கு தொழில் ஆரம்பித்து கொடுக்கறது. இது வரைக்கும் செய்யலை, இப்போ மனைவிக்கு தொழில் ஆரம்பித்து கொடுக்குறார். அதே மாதிரி கணவனுக்கு மனைவி எங்கேயாவது லோன்குன்னு வாங்கி ஏதாவது செஞ்சு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது. பசங்க நல்லா படிக்கிறாங்க, பசங்க படிப்பு நல்லா படிக்கிறாங்க, சிறப்பாக படிக்கிறாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 2ல் குரு வர்றாரு. நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகத்துக்கு போகாத பசங்க உத்தியோகத்துக்கு போயிடுவாங்க, வருமானத்தை பெருக்கிறாங்க, தொழில் நல்லா இருக்குது. அப்புறம் அப்பா அம்மா உடம்பு மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தாயார் தகப்பனார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தகப்பனார் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 12ல் கேது. 12ல் கேது வந்தாவே மெடிசன்ஸ், கேதுனா மெடிசன்ஸ், சூரியன் வீட்டுக்கு கேது வர்றதுனால அப்பாவுடைய உடல்நிலையத்தில் கொஞ்சம் ஆரோக்கிய குறையெல்லாம் வரும், பார்த்துக்கணும். அதாவது சுகர், ப்ரெஷர், நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் பார்த்துக்கணும். இவங்களும் இப்படி தான் படி ஏறி இறங்கும்போது பார்த்து இறங்கணும். அவசரமாக போகிறாங்க, ட்ரெயின் ஏறுறாங்க, பார்த்து ஏறணும். அவசரமாக போய் பஸ் ஏறுறாங்க, பார்த்து ஏறணும். ஃப்ளைட் ஏறினா கூட ஜாக்கிரதை ஏறணும். ஸ்லிப்பாகி கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்பு பத்திரம். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டாக தூங்கிடணும். இரவு நேர பிரயாணம் கூடாது. மற்றபடி சிறப்பாக இருக்குது. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பெருமாள் வழிபாடும், முருகப்பெருமான் வழிபாடும், குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டில் குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய கருப்பு சாமி அல்லது முனியசாமி, இந்த தெய்வங்களுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் தீபம் ஏற்றிட்டு தான் சாப்பிடணும். இதை பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும், சிறப்பான வாழ்க்கை இருக்குது, பயப்பட வேண்டியது நல்லா இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 60% சிறப்பான நன்மையை கொடுக்குது. வாவசுவரம் கும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு, 2ல் சனி வர்றாரு, ஜென்ம ராகு, 7ல் கேது. மனைவி மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். இப்போ இருந்தே மனைவி தொந்தரவுலாம் கொடுக்கும். ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடியே மனைவியுடைய உடல்நலம்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும். ஆரோக்கியமாக சிறு வயசுலேருந்து ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைனா கூட அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பண்ணும். ஆக வருமானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் இடம் சனி பொங்கு சனியாக கொட்டி கொடுக்குறார். 2.5 வருஷம் தட்டி கொட்டி நல்லா சம்பாரிச்சிடுவார். நிறைய கார் வாங்கியிருப்பார். இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே காரு,
சொந்த வீடு, மனை எல்லாம் செட் ஆகிருக்கும் நேரம். சில பேர் கையெழுத்து மட்டும் தான் போட வேண்டியிருக்கும். கையெழுத்து போட்டால் எல்லாம் கைக்கு வந்துடும். சில பேர் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த 2 மாதத்தில் கொடுத்துருவாங்க. முழு பணம் கொடுத்து எக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் நீட்டாக செட் பண்ணி குடும்பத்தை கொண்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்குது. படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க வேலைக்கு போயிடும். வேலைக்கு போகிற குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு சிறப்பான தொழில் அமையும், வருமானம் நிறைய கிடைக்கும், நல்லா இருப்பாங்க. வெளிநாட்டு வாசிகள் ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. சில பேர் வெளிநாட்டிலேருந்து இங்கேயே இருந்துக்கலான்னு நினைப்பாங்க. அப்படி வரவங்களும் வந்துடுவாங்க. நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு தாண்டவங்க வெளிநாட்டிலேருந்து நாங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், நாங்கள் சம்பாரிச்சது போதுங்கிறலாம் வந்துடலாம், தாராளம் வரலாம். போகிறவங்க மொத்தம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போகணும், அவ்வளோதான். இன்னும் சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. விமான தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கப்பற்படை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆயுதப்படை மொத்தம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும், வரணும். அதிக வேலைகள் கொடுப்பாங்க. அதே மாதிரி கானகங்களில் வேலை செய்கிறவங்க, உதாரணம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். யானை, புலி இந்த மாதிரி மிருகங்கள்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. இவங்களுக்கு வழிபாடு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். முருகப்பெருமானை தொடர்ந்து கும்பிட்டு வரணும். அதே மாதிரி இஷ்டதெய்வ வழிபாடு, வீட்டிலையே தீபம் ஏற்றி இஷ்டதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. தினசரி நெத்தியில் ஆஞ்சநேயர் திலகம் மட்டும் வச்சுட்டு வெளில வரவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஏற்படும், சரிங்களா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 75% சிறப்பான மார்க்கு, சூப்பர். மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரத்தில் சிறப்பான நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதியும் உத்திரட்டாதியும் ரொம்ப சிறப்பாக. ரேவதி கொஞ்சம் டல் அடிக்கும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ராசி ரேவதி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நட்சத்திர அதிபதி வருட ஆரம்பத்தில் நீசமாகிறார். சில பேருக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும், நீச்சபங்க ராஜோன்னு சொல்லி ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும். சில பேருக்கு அது அப்படி இருக்காது. ஒரு 70% பேருக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு 20% பேருக்கு மீனராசிக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் மட்டும் நல்லா இல்லை. ரேவதி அப்படிங்கிற தேவதையை வணங்கிட்டு வர ரொம்ப சிறப்பு. ரேவதி அப்படின்னு சொல்லி வாயில் சொன்னால் போதும், அது ஒரு சரஸ்வதி அம்சம்தான். வடநாட்டில் இருக்கக்கூடிய ரைவத மலைன்னு ஒரு மலையில் இருக்கக்கூடிய தேவதை, அதை மனதார நினச்சிக்கிட்டால் போதும். தினசரி காலைல எழுந்திரிச்சு ஏதோ ஒரு முனிவர் பேரை சொல்லி ரொம்ப சிறப்பு. அகத்தீஸ்வராய நம, வசிஷ்ட தேவாய நம, கௌச்சிகாய நம அப்படின்னு ஏதாவது முனிவருடைய பேரை சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு முனிவர் மட்டும், ஏதாவது ஒரு முனிவரை மாத்திரம் பிடிச்சிக்கணும். அப்படி தினசரி சொல்லிட்டு வர சிறப்பு. சூரிய வழிபாடு ரொம்ப சிறப்பு தரும். ஏன்னா கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வரும், சூரிய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த வருஷம் ரொம்ப ஈஸியாக கடந்துடலாம். ஏன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் காப்பாற்றிக்கப்படும், ஆனால் தொழிலில் வருமானம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆக எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தைங்க, தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய மனைவி, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். புதன் நீசம். 5ஆம் இடத்துக்குரிய சந்திரன் எங்கே இருக்கிறாங்கன்னா துலாவில் இருக்கும்போது வருடம் பிறக்குது. வருடப்பிறப்பில் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் துலா ராசியில் பிறக்குது. அப்போது மகரம் ராசிக்கு 11ஆம் வீடு, சனி ஜென்மத்துக்கு வர்றார். ராசி அதிபதி பார்த்திங்கனாக்கா குரு 4ஆம் இடத்துக்கு வர்றார். வருட பிறப்பு ராசி பார்த்திங்கன்னா துலா ராசிங்கிறனால சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது சந்திராஷ்டமத்தன்னைக்கு வருஷம் பிறக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் உழைச்சி முன்னேறணும், சோம்பேறித்தனத்தை விடுத்தரணும், உழைக்கணும், கடுமையாக உழைக்கணும். உழைப்பு இல்லை, என்னால் உழைக்க முடியாது, நான் அந்த வேலை செய்கிறேன், நான் ஒரு டாக்டராக இருக்கேன், நான் ஒரு இன்ஜினியராக, வாக்கிங் போய்க்கணும், நிறைய வாக்கிங் போய்க்கணும், ரன்னிங் போய்க்கணும். ஏதாவது பொருள் எடுத்து, உதாரணம் ஒரு கரலாக்கட்டை எடுத்து சுற்றுறது, ஒரு வெயிட் லிஃப்ட் எடுத்து வெயிட் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கணும். எல்லாம் பண்ணிட்டு வந்தாக்கா உடல் ஆரோக்கியம் கொடுக்கும். சனி பகவான் கொஞ்சம் சங்கடமெல்லாம் கொண்டு போகிற ஆயில் புல்லிங் பண்ணிக்கணும். தினசரி காலைல எழுந்திரிச்சு ஒரு நல்லெண்ணெயை, சுத்தமான நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி
கொப்பளிக்கணும். ஒரு 20 நிமிஷம் கொப்பளிச்சு துப்புனாங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். சனியால் தொந்தரவு ஏற்படாது. சனியை தொந்தரவு பண்ண மாட்டார் மேக்சிமம். ஏன்னா விரையாதிபதி அவர், விரையத்தான் கொடுப்பார். ஆனாலும் சில பேருக்கு பொங்கு சனியாக அள்ளி கொடுப்பார். அது எந்த விதமான மாற்றம் இல்லை. இருந்தாலும் 65லேருந்து 70% வரை உங்களுக்கு மார்க் கொடுக்கும். இதான் வழிபாட்டு முறையும் சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள்.